வவ்வால்களில் மேலும் ஒரு புதிய கொரோனா வைரஸ் கண்டுபிடித்திருப்பதாக சீனா அறிவித்திருப்பது உலக நாடுகளை கலக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது. மீண்டும் பெருந்தொற்று பரவும் அபாயம் வருகிறதா, லாக்டவுன் தேவையா உள்ளிட்ட கேள்விகளை மருத்துவ நிபுணரிடம் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித் கேட்டறிந்தார். அதன் விவரங்களை பார்க்கலாம். 2019ஆம் ஆண்டு மனித குலத்தை நடுநடுங்க வைத்த கொரோனா பெருந்தொற்றால் உலகம் முழுவதும் 70 லட்சத்துக்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர். கொரோனா வைரஸ் விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவியதா அல்லது சீனாவின் வூஹான் ஆய்வகத்திலிருந்து கசிந்ததா என்ற கேள்விக்கு உறுதியான பதில் இதுவரை கிடைக்கவில்லை. கோவிட் வைரஸ் சீன ஆய்வகத்திலிருந்து கசிந்திருக்கவே அதிக வாய்ப்புள்ளதாக அமெரிக்கா போன்ற நாடுகள் குற்றம் சாட்டுகின்றன. ஆனால் சீனா இந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து மறுத்து வருகிறது. இந்த நிலையில் கோவிட்-19 போலவே விலங்குகளிடமிருந்து மனிதனுக்கு பரவும் அபாயம் கொண்ட ஒரு புதிய வவ்வால் கொரோனா வைரஸ் சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது உலக நாடுகளை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. கொரோனா வைரஸ் ஆராய்ச்சிக்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்த பேட் உமன் என்று அழைக்கப்படும் பிரபல விஞ்ஞானி ஜி ஜெங்லி தலைமையிலான வைரஸ் ஆய்வாளர்கள் குழுவால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த புதிய வைரசுக்கு HKU5-CoV-2 என்று பெயரிடப்பட்டுள்ளது. கோவிட் பெருந்தொற்றுக்கு வழிவகுத்த SARS-CoV-2 வைரசுடன் இந்த புதிய வைரஸ் ஒற்றுமையை கொண்டிருப்பதையும் கொரோனா வைரஸை போலவே மனித செல்களுக்குள் ஊடுருவும் வீரியம் பெற்றிருப்பதையும் சீன ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். HKU5-CoV-2 என்பது மெர்பகோ வைரஸ் துணை வகையைச் சேர்ந்த ஒரு கொரோனா வைரஸ் என்கின்றனர் வல்லுநர்கள். ஆய்வக சோதனையின் போது விஞ்ஞானிகள் பயன்படுத்திய மினி மனித உறுப்பு மாதிரிகளில் HKU5-CoV-2 வைரஸ் மனித செல்களில் பாதிப்பை ஏற்படுத்த முடிவதாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே இவை விலங்குகளிடமிருந்து நேரடியாகவோ அல்லது மற்றவை வழியாகவோ மனிதர்களுக்கு பரவும் அபாயம் இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை வேல்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் சமூக மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் ஜெயநந்தினியிடம் பேசினோம். இந்த புதிய வைரஸால கோவிட் மாதிரியான ஒரு பேண்டமிக் மறுபடியும் வருமா? உயிரிழப்பு விகிதம் எந்த அளவுக்கு இருக்கும்? எந்த ஒரு வைரஸா இருந்தாலும் அதோட விருலன்ஸ் சொல்லுவோம், அது பரவற தன்மை பிளஸ் அந்த டிரான்ஸ்மிசிபிலிட்டி ரேட், அது எப்படி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க போதா வீக்கா இருக்க போதா இல்ல எந்த அளவுக்கு அது பரவ போகுது அப்படிங்கறத பொறுத்து தான் நம்ம அதோட மார்டாலிட்டி ரேட்லாம் சொல்ல முடியும். லாக்டவுன் போடுற அளவுக்கு நிலைமை மோசமாகுமா? முன்னாடி மாதிரி நம்ம மக்கள் அவேரா இல்லாம இல்ல, நிறைய பேருக்கு விழிப்புணர்வு இருக்கு. ஒரு வைரஸ் நிறைய விதமான வைரஸ் அவங்க பார்த்துட்டாங்க. ஒமிக்ரான்ல இருந்து, டெல்டால இருந்து, அதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்ல கொரோனால இருந்து எல்லாத்தையுமே பார்த்துருக்காங்கன்றதுனால கை கழுவுறதுல இருந்து முகமூடி அணியறதுல இருந்து எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அதனால இப்போ பேண்டமிக் அது லாக்டவுன் போடுற அளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ரொம்ப அதிகமான விருலன்ஸோட அந்த வைரஸ் இருக்கு, ரொம்ப அதிகமா தாக்கக்கூடிய பவர் அதுக்கு இருக்குன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர்த்து நார்மலா கண்டிப்பா வராது. ஏற்கனவே போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த கொரோனா தடுப்பூசியால மக்கள் கிட்ட இருக்கிற இந்த எதிர்ப்பு சக்தி இந்த முறை பலன் தருமா? ஓரளவுக்கு தான் பவர் தருமே தவிர்த்து முழுமையான பலன் தரும் அப்படின்னு சொல்ல முடியாது நம்மளால. ஏன்னா கோவிட் அந்த வேக்சினே என்ன பண்ணும்னா அந்த ஸ்பைக் புரோட்டீன்றதை தாக்கி தான் நமக்கு இம்யூனிட்டியை கொடுத்துட்டு இருந்தது. இதுல இருக்க ஸ்பைக் புரோட்டீன் ஓரளவுக்கு அது தாக்க முடிஞ்சது அப்படின்னா ஓரளவுக்கு உண்டான இம்யூனிட்டி அது தரும். ஒமிக்ரான் வரும்போது ஆல்ரெடி டெல்டா அப்பவே நம்ம கோவிஷீல்டு நாங்க வேக்சின் போட்டிருப்போம். ஆனா ஒமிக்ரான் வரும்போது லைட்டான ஒரு பாதிப்பு இருந்துச்சு எல்லா மக்களுக்கும். ஆனா டெல்டால வந்த அளவுக்கு ஒமிக்ரான் அவ்வளவு சிவியரா வரல. அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா நமக்கு பாதிப்பே வராது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்ல முடியாது. மறுபடியும் வவ்வால்கள் கிட்ட இருந்து இந்த புதிய வைரஸை சீனா தான் கண்டுபிடிச்சிருக்கு. இது தற்செயலானதா இல்ல இதுல எதுவும் உள்நோக்கம் இருக்குமா? நம்ம ஊர்லயும் வைரஸ் ஆராய்ச்சிகள்லாம் போயிட்டு தான் இருக்கு. சீரம் இன்ஸ்டிடியூட்ல இருந்து, நம்ம பூனேல இருக்க வைரஸ் ஆராய்ச்சி மையத்துல இருந்து, சில ICMR ப்ராஜெக்ட் முதற்கொண்டு வைரஸ் பத்தி நம்மளும் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். இல்லைன்னு சொல்ல முடியாது. டாப் 5 நாடுல சைனாவும் வந்துடும். ஸோ எதுவா இருந்தாலும் அவங்களும் தயாரா இருக்கணும்ன்றதுனால அவங்க அணுயுதமா இருந்தாலும் சரி இல்ல இந்த வைரஸ் சம்பந்தமான விஷயமா இருந்தாலும் சரி அவங்களும் ஆராய்ச்சிகள் பண்ணிட்டே இருந்தாதான் வேற யாராவது ஒரு கண்ட்ரி அவங்க மேல ஏதாவது ஒரு போர் தொடுக்குறாங்க அப்படின்னாலும் அவங்க அதுக்கு உண்டான விஷயங்களை கட்டுக்கோப்பா வச்சிருந்தாதான் அவங்களால பண்ண முடியும், எதிர்த்து போராட முடியும். ஸோ எல்லா இடத்துலயுமே வேர்ல்டு வைட் இந்த மாதிரியான ஆராய்ச்சிகள் போறது நடந்துகிட்டே தான் இருக்கும். கோவிட் போன்ற பெருந்தொற்றை ஏற்படுத்த வல்ல அபாயம் கொண்ட வைரஸ்கள் வரிசையில் மெர்பகோ வைரஸும் உலக சுகாதார நிறுவனத்தின் பட்டியலில் இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.